ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குலுகு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான குலாப் ஜாமுன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் ஆஃப் ராகி மாவு, அது கூட கொஞ்சம் கீ, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துட்டு, நீங்கள் பொடி இருந்தாலும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். அதை நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை குட்டி குட்டி பால்ஸாக உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம். நல்லா ஒரு மிதமாக ஒரு சைஸில் நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு, இப்போ ஒரு இட்லி குண்டானில் அந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அது திறந்து பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னுட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாகில் இவங்களை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட நட்ஸ் எல்லாம் போட்டு ஊற வைங்க, மறந்துடாதீங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா, இது என்னம்மா குலாப் ஜாமுனா என்னதுன்னு கேட்பாங்க. ஒரு ஹெல்த்தியான குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க.